காணொலி ஊடாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பல செய்திகள் போய் சேர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. சீமான் போன்றவர்கள் தலைவர் தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் கட்சி ஆரம்பி சொன்னாரு. எவன் சொன்னா? நானே சொல்லிக்கிட்டேங்க. ஐயோ, உண்மையில் அது மிகப்படுத்தப்பட்ட கதைகள் நிறைய வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏகாம்பரம் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் ஒரு பட தயாரிப்புக்காகத்தான் அழைக்கப்பட்டிருந்தார். அண்ணன் பேசும்போதுதான் தெரியும் அவரு வீட்டில் ஒருத்தரை போட்டிருந்தேன் அப்படின்னு. எதுக்கு உன்னை உழவு பார்க்கத்தாண்டா அப்படின்னு போட்டு அவன் 3 வருஷம் இருந்த ஒரு ரிப்போர்ட். அதுக்கப்புறம் ஆர்வ கோளாறுல பேசுகிறானா இல்லை உண்மையிலேயே உண்மையாக இருக்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தூக்குறாங்கன்னா வர சொல்லல. ஓ அப்படி உள்டா படிச்ச பெருச்சாடி பொல்லாத பெருச்சாடி. அந்த தொடர்பாடல் மூலம் தான் அவர் வந்திருந்தார். சில நிமிடங்கள் தேசிய தலைவரை சந்தித்திருக்கின்றார். பல செய்திகளை பேசுகிறோம். இந்திய அரசியல், தமிழக அரசியல், உலக அரசியல், திரைப்படம் குறித்து ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க ரொம்ப ஆணித்தரமாக சில நிமிடம் தான் சந்தித்தார் அப்படின்னு உறுதியா சில விடயங்கள் மிகைப்படுத்தப்பட்டு பேசுவது என்பது எங்களுக்கும் ஒரு அசௌகரியத்தை தான் ஏற்படுத்துகின்றது. ஒரு வார்த்தை சொல்லுங்க, கேள்வியை போட்டு தள்ளிடுறேன். அசௌகரியம் ஏற்படுத்துகிறது என்று சொன்னது இந்த உணவு மாதிரியான விஷயங்களை பற்றி அதிக பேச்சு. முத நாள் எனக்கு சாப்பாடு வான்கோழி பிரியாணி, பெரிய கால் தட்டில். நான் அதுவரை சாப்பிட்டதில்லை. இவ்வளோ பெரிய காலாக இருக்குது, அது என்ன சாப்பிட நல்லா இருக்கும். வான்கோழி என்ன சொன்ன, வான்கோழி பிரியாணி. அங்கே பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம் நாங்கள். ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுன்னா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். அது காரணமா? ஏன்னா இங்கு அந்த கேள்வி வைக்கப்படுது. தகுதியான நபர்கள்ட்ட கேட்கணும். நாங்களா கற்பனையிலேயே பேசுவதை விட உங்களுடைய உணர்வு என்ன அப்படின்னு சரியா புலிகளுடைய உணர்வாக என்னவாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள விருப்பப்படுறோம். உண்மையில் மக்களுடைய உணவுக்காக தங்களுடைய உணவை தியாகம் பண்ணுகின்ற நிலையில் தான் விடுதலை புலிகள் இருந்திருக்கின்றார்கள். நீங்க மேல சொல்லுங்க. எனவே விடுதலை புலிகளுடைய உணவு என்பது அந்த சூழலுக்கு ஏத்த வகையில் உண்மையில் அவர்கள் ஒரு ஆடம்பரமான உணவுகளையும் உண்டவர்கள் அல்ல. இன்னைக்கு சில நேரம் சம்பலும் சோரோடும் கூட களத்தில் நின்று களமாடியவர்கள். நீங்க மேல சொல்லுங்க. அதனை விட சில நேரம் பட்டினியில் கிடந்தும் அவர்கள் போராடியவர்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் கூட உணவு பிரியர் அல்ல. பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். இப்ப நான் அடிக்கிறேன். கழுத மிகைப்படுத்திய ஒரு கருத்தை கூறுகின்ற பொழுது கேட்டுன்ற எல்லாருக்குமே ஏதோ நல்லா சாப்பிட்டு தானே எல்லாரும் போச்சினம் என்றதுதான் அந்த மனதில் வர. உன்னை ஏதாவது செஞ்சா சின்னதா செஞ்சு விட்டு அனுப்புங்க. பல்கா எதுவும் பிளான் பண்ணாதீங்க சார். பாடி தாங்காது. என்ன பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. எனக்கே எட்டுலதாடா தெரியும். எடுவட்ட வேலை போட. நான் என்னுடைய கண்ணால் பார்க்கத்தக்கதா என்னுடைய கணவன் உட்பட பலர் கஞ்சியை குடித்துக் கொண்டு போராடி இருக்கின்றார்கள். தங்கள் சம்பலும் சோறும் சாப்பிட்டு, அது சாதாரண யுத்த காலம் இல்லாத பொழுதும் கூட, சமாதான காலத்தில் கூட மக்கள் கொடுக்கின்ற அந்த சம்பலும் சோறும் சாப்பிட்டு அவர்கள் தங்களுடைய அரசியலை வளர்த்திருக்கின்றார்கள். போடா உள்ள. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே. எனவே விடுதலை புலிகளுடைய உணவு பழக்கம் என்பது சாதாரண மக்களை போன்று எளிய வாழ்க்கையாக இருந்ததை ஒழிய அவர்கள் உணவுக்கு பிரியப்பட்டவர்களாக யாரும் சொல்லிவிட முடியாது. பெரிய மேசை முழுக்க பந்தயம் போட்டு தான் சாப்பிடுவோம். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. ஏன்னா அவர் வெறும் உணவு பற்றி மட்டும் பேசல, பல்வேறு விஷயங்கள். தலைவரோடு இருந்தார், துப்பாக்கி சூட பழகினார், தலைவர் பல நேரம் பேசினார்,
அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி அவர் சொல்றாரு. அவர் என்ன சாப்பிடுறாருன்னு குறிப்பிடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு அரிசி கப்பல் வந்தது, அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. உனக்கு தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மன்னா. மன்னா அவரிடம் கேட்போம். உனக்கு போராட்டம் தொடர்பான பட தயாரிப்புக்காக வந்தது உண்மை, தேசிய தலைவரை சந்தித்ததும் உண்மை. ஆனால் நீண்ட நெடிய நேரம் அவரை சந்தித்ததாக அல்லது அவரோட கூடுதலாக இருந்ததாக காட்டுவது என்பதும் இன்னும் வேறு வேறு விடயங்களை அவர் பேசிக் கொள்வதும் எங்களுக்கு அது மிகைப்படுத்தியதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் வைகோ ஐயாவாக இருக்கட்டும், நெடுமாறன் ஐயாவாக இருக்கட்டும், அவர்கள் நீண்ட நெடிய நேரம் தேசிய தலைவருடன் கூடவே இருந்திருக்கின்றார்கள். வெறும் சில மணி நேரம் அல்ல சில நிமிடங்கள் என்று இல்லை. கேட்ட அயோக்கிய பள்ளியா ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஒட்டுமொத்த விடுதலை புலிகளும் மரணித்து விடவில்லை, இருக்கின்றார்கள். ஐயோ ஐயோ டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? தேசிய தலைவருடன் கூடவே பயணித்தவர்கள் இருக்கின்றார்கள், தமிழ்ச்செல்வனுடன் பயணித்தவர்கள் இருக்கின்றார்கள். பொழுது அவர்கள் கூட எனக்கு தொலைபேசியில் கதைக்கின்ற பொழுது சொல்லுவார்கள், ஏதோ கூட கதைச்சு கொண்டு போயினோம், நாங்கள் என்னத்தை இப்ப வாய் திறந்து பேசுறது, நாங்கள் பேசாமல் இருக்கிறோம், ஆனால் சில நேரம் எங்களுக்கு வேடிக்கையாகவும் இருக்கிறது என்று பேசுகின்றார்கள். ஒருவரை நம்ப வேண்டுமாக இருந்தால் உண்மையை மட்டும் சொல்லிட்டு போவார். தலைவரை காண்பது என்பது மிக அரிது, அதுவும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைப்பது என்பது மிக அரிதாக இருக்கின்ற பொழுது சில நிமிடங்கள் அவர் கணக்கு பேசவும் மாட்டார். தலைவர் யாருடன் கணக்காக பேசுவதும் இல்லை. ஆனபடியால் இந்த நோக்கங்கள் எல்லாம் என்ன உள்நோக்கத்தில் பேசுகின்றார்கள் என்று தெரியவில்லை. ஆச்சரியமா இருக்குங்களா? எனக்கு ஆச்சரியம்னா உங்களுக்கு கண்ணனங்களா? சீமான் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ். அட போங்கண்ணா, கல்யாணத்துக்கு வந்தா முயலாம போயிடுவாங்களாக்க. சீமான் ஒரு தமிழ் ஆர்எஸ்எஸ். ஆடி மாசமா இருந்தா ஆவணி மாசமா இருந்தா கண்ணாத்த முடிச்சு போட வேண்டியானுங்களா? இதுக்கா செய்ய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போடணும். போடா.